அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ஜுமாதில் ஆகிர் பிறை 5 ஹிஜ்ரி 1446, 6 டிசம்பர் 2024. தலைப்பு: உனது கிருபையை வேண்டுகிறோம். தலைப்பு: உனது கிருபையை வேண்டுகிறோம். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையோனுமாக இருக்கிறான். அவனுடைய அருட்கிருபை அனைத்து படைப்புகளையும் சூழ்ந்து இருக்கிறது. மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். தனது நபியை அகில உலகத்திற்கும் ஓர் அருட்கிருபையாக அவன் அனுப்பியிருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உம்மை உலகத்தாருக்கு ஓர் அருளாகவே தவிர நான் அனுப்பவில்லை என்று தனது நபியை பற்றி கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகி அல்லாஹ் கூறுகிறான்: وَرَحْمَتِي وَسِعَتْ كُلَّ شَيْءٍ فَسَأَكْتُبُهَا لِلَّذِينَ يَتَّقُونَ وَيُؤْتُونَ الزَّكَاةَ وَالَّذِينَ هُمْ بِآيَاتِنَا يُؤْمِنُونَ. என் அருட்கொடை அனைத்தையும் விட மிக விரிவானது. எனது அருட்கொடை அனைத்தையும் விட மிக விரிவானது. ஆகவே எவர்கள் எனக்கு பயந்து ஜக்காத்தும் கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கும், எவர்கள் நம் வசனங்களை நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கும் என் கிருபையை நான் முடிவு செய்கிறேன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். பரிசுத்த நாயனே, நீ எவ்வளவு பெரிய கிருபையாளனாக இருக்கிறாய். நீ செய்யும் அருட்கிருபைக்கு வேறு எந்த ஒப்பீடும் ஈனையும் இல்லை. ஏனெனில் நீயே உன்னை பற்றி பின்வருமாறு கூறியிருக்கிறாய்: வரப்புகல் கனியுதுர் ரஹ்மா. நபியே, உமது இறைவன் தேவையற்றவன், மிகவும் கிருபையுள்ளவன் என்று நீ உன்னை பற்றி கூறியிருக்கிறாய். பெருந்தன்மையோடும் மிக அழகான முறையிலும் உனது அருட்கிருபை அனைத்து படைப்புகளையும் சூழ்ந்து இருக்கிறது. எனவே உன்னை மேன்மைப்படுத்தும் விதமாக கண்ணியமாக நான் இப்படி கூறுகிறேன்: ஃபகுல் ரப்புக்கும் து ரஹ்மத்தின் வாசிஆ. நபியே, அவர்களை நோக்கி உங்கள் இறைவன் மிக விசாலமான கிருபையுடையவன் தான் என்று கூறிவிடுவீராக. நபியே, உங்கள் இறைவன் மிக விசாலமான கிருபையுடையவன் தான் என்று கூறுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். உனது மேன்மையினாலும் சிறப்பினாலும் மகத்துவத்தினாலும் யாவர் மீதும் கிருபைகள் புரிவதை உமக்கு நீயே விதியாக்கி கொண்டாய். ஏனெனில் உனது வேதத்தில் நீதான் இவ்வாறு கூறுகிறாய்: கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. நபியே, உங்கள் இறைவன் உங்களுக்கு கிருபை செய்வதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். நபியே, உங்கள் இறைவன் உங்களுக்கு கிருபை செய்வதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். உனது அருட்கிருபை மிக தாராளமான முறையிலும் பெரும் கண்ணியத்தோடும் உமது அடியார்களிடையே பரவலாக நிரம்பி இருக்கிறது. எங்கள் இறைவனே, தாயை விட எங்கள் மீது மிக அதிகமான கிருபை கொண்டவன் நீயே. எங்கள் இறைவனே, நீந்தான் எங்கள் தாயை விட எங்கள் மீது அதிகமான கிருபை கொண்டவன். உனது கிருபைகளை குறித்து இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள்: அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் கிருபையை பற்றி இவ்வாறு கூறுகிறார்கள்: இந்த குழந்தையின் மீது இந்த தாய்க்கு உள்ள அன்பை விட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிகவும் அன்பு வைத்துள்ளான் என்று கூறியுள்ளார்கள்.
அளவற்ற அருளாளனே, நீயே உனது அடியார்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறாய். உனது கிருபை முந்திக் கொண்டு அவர்களை சென்றடைகிறது. தன்னளவில் உண்மையாளராக இருந்து மற்றவர்களுக்கு உண்மையை பறைசாற்றிய உனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து பின்வருமாறு கூறியுள்ளார்கள். இன்னல்லாஹ லம்மா கலல் ஹல்க கதப இந்தஹு ஃபௌக அர்ஷிஹி இன்ன ரஹ்மதி சபகத் கலபி. அல்லாஹ் படைப்புகளை படைக்கும் பணியை நிறைவு செய்த போது தன்னிடமுள்ள அரியணைக்கு மேலே என் கருணை என் கோபத்தை முந்திவிட்டது. தனது அரியணையில் தனது சிம்மாசனத்தின் மேலே என் கருணை எனது கோபத்தை முந்திவிட்டது என்று இறைவன் எழுதியிருக்கிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உனது கிருபைகள் நிரம்பி வழியும் கருவூலங்கள் உனது அடியார்களுக்காக எப்போதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. உமது பொருத்தமும் பெருந்தன்மையும் இல்லாவிட்டால் அவைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்காது. இது குறித்து நீயே பின்வருமாறு கூறியிருக்கிறாய். மா யஃப்தஹுல்லாஹு லின்னாஸி மின் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வமா யும்சிக் ஃபலா முர்சில லஹு மின் பஅதிஹி வஹுவல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ் தன் அருளை மனிதர்களுக்கு திறந்து விட்டால் அதை தடுத்துவிடக் கூடியவன் ஒருவனும் இல்லை. அவன் தன் அருளை தடுத்து விட்டால் அதை அனுப்பக்கூடியவனும் எவனும் இல்லை. அவன் அனைவரையும் மிகைத்தவன், ஞானமுடையவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். உனது அனைத்து படைப்புகளுக்கும் மகத்தான உனது கிருபையை தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருக்கிறாய். இதனால் அந்த படைப்புகளும் மனிதர்களும் பெரும் நிம்மதி பெருமூச்சு விட்டு சுபிட்சமான வாழ்வை மேற்கொள்கிறார்கள். இப்படித்தான் உன்னை பற்றி உனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்துள்ளார்கள். இன்ன லில்லாஹி மிஅத ரஹ்மா அன்ஸல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதம் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிமி வல் ஹவாமி ஃபபிஹா يتعاطفون وبها يتراحمون وبها تعطف الوحش على ولدها وأخر الله 99 رحمة يرحم بها عباده يوم القيامة. கிருபையின் 100 பாகங்கள் அல்லாஹ்விடம் உள்ளன. அருட்கிருபையின் 100 பாகங்கள் அல்லாஹ்விடம் உள்ளன. அருட்கிருபையின் 100 பாகங்கள் அல்லாஹ்விடம் உள்ளன. அவற்றில் ஒன்றை மட்டும் ஜின், மனிதன், மிருகங்கள், ஊர்வன ஆகியவற்றுக்கிடையே இறைவன் இறக்கியுள்ளான். இந்த ஒரு பங்கு கிருபையினால்தான் அவைகள் ஒன்றின் மீது ஒன்று பாசம் கொள்கின்றன, பரிவு காட்டுகின்றன. அதன் மூலம்தான் காட்டு விலங்கு கூட தன் குட்டி மீது பாசம் காட்டுகிறது. அவற்றில் 99 பாகம் கிருபை எனும் அன்பு அல்லாஹ் ஒதுக்கி வைத்துள்ளான். அவற்றின் மூலம் மறுமை நாளில் தன் நல்லடியார்களுக்கு மிகச் சிறப்பாக கிருபையை காட்டுவான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சங்கை நிறைந்த உனது மலக்குமார்களும் உனது மகத்தான கிருபைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் தங்கள் துஆவில் பின்வரும் வாசகத்தை மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள். ரப்பனா வஸிஅத் குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா. எங்கள் இறைவனே, நீ ஞானத்தாலும் கிருபையாலும் அனைவரையும் விட மிக்க விசாலமானவன் என்று மலக்குமார்கள் கூறுவதாக இறைவன் திருமறையில் கூறுகிறார். உனது அனைத்து நபிமார்களும் இதே வாசகத்தை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னிடமே சரணடைந்துள்ளார்கள். பின்வருமாறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்துள்ளார்கள். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நீ கிருபை செய்பவர்களில் எல்லாம் மிகப்பெரிய கிருபையாளன் என்று துஆ செய்துள்ளார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்வருமாறு துஆ செய்துள்ளார்கள். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நிச்சயமாக நோய் என்னை பிடித்துக் கொண்டது, அதை நீ நீக்கி விடுவாயாக. நீயோ கருணையாளர்களுக்கெல்லாம் மகா கருணையாளன் என்று அவர்கள் துஆ செய்துள்ளார்கள். இதோ நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்வருமாறு பேசியுள்ளார்கள். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அவனே கிருபை செய்பவர்களுக்கெல்லாம் பெரும் கிருபையாளன் என்று கூறியுள்ளார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்வருமாறு கூறியுள்ளார்கள். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அவன் கிருபையாளர்களுக்கெல்லாம் பெரும் கிருபையாளன் என்று பறைசாற்றியுள்ளார்கள்.
எங்கள் இறைவனே, கண்டிப்பாக நாங்கள் உனது கிருபையை ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் இதில் சோர்ந்து விடுவதில்லை, ஏனெனில் எங்களுக்கு நீயே இவ்வாறு வழிகாட்டுகிறாய். قال ومن يقنط من رحمته وقال ومن يقنط من رحمة ربه إلا الضالون قال ومن يقنط من رحمة ربه إلا الضالون வழிகட்டவர்களை தவிர தன் இறைவனுடைய கிருபையை பற்றி எவன்தான் அவை நம்பிக்கை கொள்ளக்கூடும்? வழிகட்டவர்களை தவிர தன் இறைவனுடைய கிருபையை விட்டு எவன்தான் அவநம்பிக்கை கொள்ளக்கூடும் என்று இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். மேலும் உமது கிருபையினால் நாங்கள் பெருமூச்சு விடுகிறோம். தொடர்ந்து வரும் மகத்தான உனது கிருபையை நாங்கள் ஆவலோடு எதிர்நோக்குகிறோம். நெருக்கடியான சூழலில் உனது கிருபை எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் உற்சாகம் அடைகிறோம். உமது கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக உனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவை நாங்கள் மிக உறுதியாக தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஏனெனில் அவர்கள் பின்வருமாறு துஆ செய்துள்ளார்கள். தஅவாத்துல் மக்ரூபி اللهم رحمتك أرجو فلا تكلني إلى نفسي طرفة عيني وأصلح لي شأني كله லா இலாஹ இல்லா அன்த. நெருக்கடியான நிலையில் இருப்பவர் பின்வருமாறு அடிக்கடி துஆ செய்ய வேண்டும். நெருக்கடியான நிலையில் இருப்பவர் பின்வருமாறு அடிக்கடி துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், உனது கிருபையை நான் பெரிதும் ஆவலுடன் வேண்டுகிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் எனது செயல்களை எனக்கு சிரமமாக ஆக்கிவிடாதே. மேலும் எனக்காக எனது ஒவ்வொரு முயற்சிகளையும் செயல்களையும் நீ சீராக்கி வைப்பாயாக. வணக்கத்திற்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று துஆ செய்ய வேண்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். யா அல்லாஹ், பெரும் பாக்கியமும் கருணையும் புரிபவனே, எண்ணற்ற பல பாக்கியங்களால் எங்களை நீ கண்ணியமாக வைப்பாயாக. பின்வரும் உனது கூற்றுப்படி துஆ செய்கிறோம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேரான வழியை அறிவித்ததன் பின்னர் எங்கள் உள்ளங்கள் அதிலிருந்து தவறிவிடாதமாறு செய்து விடுவாயாக. எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேரான வழியை அறிவித்த பிறகு எங்கள் உள்ளங்கள் அதிலிருந்து தவறிவிடுமாறு செய்து விடாதே. உன் அன்பான அருளையும் எங்களுக்கு அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி என்று இறைவனாகிய உன்னிடம் நாங்கள் துஆ செய்கிறோம். ஏனெனில் உனது கிருபை இல்லாமல் எந்த நன்மையும் ஏற்படாது. உமது கிருபையோடு சேராமல் எவ்வித வெற்றியும் கிடைக்காது. எனவே எங்களை தொடர்ந்து உனது கிருபையோடு சேர்த்து வைப்பாயாக. ஏனெனில் நீயே பின்வருமாறு கூறுகிறாய். குல் மை யக்லஉனி قل من يكلؤكم بالليل والنهار من الرحمن بل هم عن ذكر ربهم معرضون. நபியே, இவர்களை நோக்கி, இரவிலோ பகலிலோ வரக்கூடிய ரஹ்மானுடைய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பவர் யார் என்று கேட்பீராக. எனினும் இவர்களோ தங்கள் இறைவனை திக்ர் செய்து நினைப்பதை முற்றிலும் புறக்கணித்து விட்டனர் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, எப்போதும் கிருபையோடு நடந்து கொள்வது மிக உயரிய இஸ்லாமிய பண்பாகும், மிக உயரிய மனிதநேய அறமாகவும் இருக்கிறது. தூய்மையான மனம், நல்ல எண்ணம், நேர்மறையான சிந்தனை உள்ளவருக்குத்தான் கண்டிப்பாக இத்தகைய கிருபை செய்யும் குணம் வாய்த்திருக்கும். லா துன்ஸஉ ரஹ்மத்து இல்லா மின் ஷகீக். தரித்திரம் பிடித்தவரிடமிருந்து எவ்வித கிருபையான தன்மையும் வெளிப்படாது. தரித்திரம் பிடித்தவரிடமிருந்து எவ்வித கிருபையான தன்மையும் வெளிப்படாது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் கிருபையோடு அன்பாக பழகுங்கள். இதனால் உங்களுடைய இறைவனின் கிருபை உங்களுக்கு கிடைக்கும். ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் நிகழ்வு இதையே உணர்த்துகிறது. இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹிர் ரஹமா. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், அல்லாஹ் தன் அடியார்களில் கிருபையுடையவர்களுக்கே கிருபை காட்டுகிறான். அல்லாஹ் தன் அடியார்களில் கிருபையுடையவருக்கே கிருபை காட்டுகிறான் என்று சொன்னார்கள். எனவே தந்தைமார்களே, தாய்மார்களே, உங்களுக்கிடையில் மிகவும் கிருபையோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள்.
உங்கள் பிள்ளைகளிடம் பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் இல்லங்களில் கிருபைகளை தொடர்ந்து பரவலாக்குங்கள். உற்றார் உறவினர்களிடமும் நெருக்கமானவர்களிடமும் அன்பையும் கிருபையையும் வெளிப்படுத்துங்கள். பின்வரும் ஹதீஸ் குதுசியில் அல்லாஹு தஆலா சொன்னதை நீங்கள் கவனத்தில் வையுங்கள். பின்வரும் ஹதீஸ் குதுசியில் அல்லாஹு தஆலாவின் கூற்றை நீங்கள் கவனத்தில் வையுங்கள். அனர் ரஹ்மான் ஹலக்துர் ரஹிம் வஷகக்து லஹா இஸ்மம் மின் இஸ்மி. நான் அளவற்ற அருளாளனாக இருக்கிறேன். உறவினர்களையும் கிருபையையும் ஒரு சேர குறிக்கும் அர் ரஹீம் என்கிற சொல்லை நானே படைத்தேன். அதற்காக எனது பெயரிலிருந்து ஒரு திருப்பெயரை பிரித்து கொடுத்திருக்கிறேன். எனவே உறவினர்களோடு சேர்ந்து இருப்பவர் எனது கிருபையை பெற்றுக் கொள்கிறார், அல்லது கிருபையோடு நடந்து கொள்பவர் உறவினர்களோடு சேர்ந்து விடுவார் என்று இறைவன் கூறியதாக ஹதீஸ் குதுசியில் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர்களே, கிருபையோடு நடந்து கொள்ளும் பண்பை உங்கள் வகுப்பறைகளிலும் கல்வி கூடங்களிலும் தொடர்ந்து நிலைநிறுத்துங்கள். கற்றுக் கொடுக்கும் போதும், பிள்ளைகளை பண்படுத்தும் போதும், மாணவ செல்வங்களிடம் உறவாடும் போதும் மிக அன்பாக கிருபையோடு நடந்து கொள்ளுங்கள். கிருபையின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லை பின்வரும் விதத்தில் நீங்கள் திகழ வேண்டும். கிருபையின் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லை பின்பற்றும் விதத்தில் நீங்கள் வாழ வேண்டும். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா. நமது சிறுவர்களிடம் மிகவும் கிருபையாக நடந்து கொள்ளாதவரும், நம்மில் வயதானவரிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளாதவரும் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மனிதர்களே, உங்களை சூழ்ந்து இருப்பவர்களிடம் கிருபையோடு நடந்து கொள்ளுங்கள். மூத்த குடிமக்களிடமும் பலகீனமானவர்களிடமும் மிக அன்பாக கருணையோடு நடந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு வலியுறுத்துகிறார்கள். லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன் நாஸ். மனிதர்கள் மீது கிருபை காட்டாதவனுக்கு அல்லாஹ் கிருபை காட்ட மாட்டான் என்று கூறியுள்ளார்கள். எனவே மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து படைப்புகளிடமும் எப்போதும் கிருபையோடு நடந்து கொள்வது உங்களுடைய ஆளுமையாக இருக்கட்டும், உங்களது அன்றாட பழக்க வழக்கமாகட்டும், உங்கள் அடையாளமாக மாறட்டும். விலங்குகளிடம், மரம், செடி, கொடிகளிடமும் இத்தகைய கிருபையை வெளிப்படுத்துங்கள். ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அறிவுரை கூறுகிறார்கள். அர் ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மானு யர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. எப்போதும் கிருபையோடு நடந்து கொள்பவர்கள் மீது அளவற்ற அருளாளனாகிய அர் ரஹ்மான் தனது அளவற்ற கிருபையை பொழிகிறான். எனவே நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது கிருபையோடு நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது வானத்தில் உள்ள இறைவன் உங்கள் மீது கிருபையோடு நடந்து கொள்வான் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். யா அல்லாஹ், மிகவும் விசாலமான கிருபையை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் தன்னை பற்றி இவ்வாறு கூறுகிறான். வஹுவல்லதி யுர்சிலுர் ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி. அவன்தான் அவனுடைய அருள்மழைக்கு முன்னர் நற்செய்தியாக குளிர்ந்த காற்றை அனுப்பி வைக்கிறான். அது கருக்கொண்டு கனத்த மேகங்களை சுமந்த பின்னர் வறண்டு இறந்து போட்ட பூமியின் பக்கம் நாம் ஓட்டிச் சென்று அதிலிருந்து மழை பெய்ய செய்கிறோம் என்று இறைவன் தன்னை பற்றி கூறுகிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனுடைய கிருபையின் அடையாளம் இப்படியும் இருக்கிறது. ஃபன்லுர் இலா ஆசாரி ரஹ்மத்தில்லாஹி கைஃப யுஹ்யில் அர்த பஅத மௌதிஹா இன்ன ذلك லமுஹ்யில் மௌதா வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபியே, அல்லாஹ்வின் இவ்வருளால் ஏற்படும் பலன்களை நீர் கவனிப்பீராக. இறந்து போன பூமியை அவன் எவ்வாறு செழிக்க செய்கிறான், இவ்வாறே நிச்சயமாக அவன் இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்க செய்கிறான். அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் இது குறித்து அவன் தொடர்ந்து கூறுகிறான். வஹுவல்லதி யுர்சிலுர் ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி. அவன்தான் அவனுடைய அருள்மழைக்கு முன்னர் நற்செய்தியாக குளிர்ந்த காற்றை அனுப்பி வைக்கிறான். அது கருக்கொண்டு கனத்த மேகங்களை சுமந்த பின்னர் வறண்டு இறந்து விட்ட பூமியின் பக்கம் நாம் ஓட்டிச் சென்று அதிலிருந்து மழையை பொழியச் செய்கிறோம் என்கிறான். மேலும் அவன் கூறுகிறான். அல்லாஹுல்லதி யுர்சிலுர் ரியாஹ ஃபதுஸீரு ஸஹாபன் ஃபயப்சுதுஹு ஃபிஸ் ஸமா
كيف يشاء ويجعله كسفا فترى الودق يخرج من خلاله فإذا أصاب به من يشاء من عباده إذا هم يستبشرون. அல்லாஹுதான் காற்றை அனுப்பி வைக்கிறான், அது மேகத்தை ஓட்டுகிறது. அவன் விரும்பியவாறு அதை வானத்தில் திட்டு திட்டாக பரப்பி விடுகிறான். அதிலிருந்து மழை பொழிவதை நபியே நீர் காண்கிறீர். தன் அடியார்களில் அவன் விரும்பியவர்களை அம்மழை வந்தடையும் சமயத்தில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அடியார்கள் மீது கருணை மழை பொழியும் போது அல்லாஹுடைய கிருபையையும் சிறப்பையும் எண்ணி இந்த அடியார்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஊரில் உள்ள நீர்நிலைகள் யாவும் நிரம்பி வழிகின்றன. இதனால் பயிர்கள், செடி கொடிகள் செழித்து வளர்ந்து பூமிக்கு உயிர் கிடைக்கிறது. விவசாயமும் நன்கு செழிப்புடன் திகழ்கிறது. வறண்டு கிடந்த பிறகு தற்போது பூமி குளிர்ச்சி அடைகிறது. வறண்டு கிடந்த பிறகு தற்போது பூமி குளிர்ச்சி அடைந்திருக்கிறது. தங்களுக்கு மழை பொழிய வேண்டும் என்று மக்கள் இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கோரிக்கை வைப்பார்கள். உடனே அவர்கள் தனது சஹாபா பெருமக்களை ஒன்று திரட்டுவார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவனிடம் மழையை வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். அவர்களின் துஆவிற்கு பதிலளித்து இறைவன் தனது கருணையினால் தேவையான அளவிற்கு மழை பொழிய செய்கிறான். ஏனெனில் அவன்தான் தனது வேதத்தில் இவ்வாறு கூறியிருக்கிறான், வஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கைஸ மின் பஅதி மா கனது வ யன்ஷுரு ரஹ்மதஹு வஹுவல் வலியுல் ஹமீத். மனிதர்கள் நம்பிக்கை இழந்ததன் பின்னர் அவன்தான் மழையை இறக்கி வைத்து தன் அருளை பூமியில் பரப்புகிறான். அவனே பாதுகாவலனாகவும் என்றும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். சங்கை நிறைந்த இந்த நபி வழியை பின்பற்றி நமது தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்கள் நாளை சனிக்கிழமை காலையில் மழை வேண்டி துஆ செய்து மழை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். எனவே நாளை சனிக்கிழமை காலையில் மிகச் சரியாக 11 மணிக்கு மழை தொழுகை தொழ வைக்கப்படும். இத்தொழுகையில் நீங்கள் ஆர்வமுடன் கலந்து கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்களுடைய இறைவனின் கிருபையை தேடி வாருங்கள். இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுரையை பின்பற்றி நம் தேசிய தலைவரின் உத்தரவை மதித்து இத்தொழுகையை நாம் ஆர்வமுடன் நிறைவேற்ற வேண்டும். தொழுகைக்கு செல்லும் போது பணிவோடு செல்லுங்கள். இறைவனிடம் மன்றாடி பாவ மன்னிப்பு கேளுங்கள். உங்களுடைய நற்செயல்கள் மூலமாகவும் நல்ல வணக்கத்தின் மூலமாகவும் இறைவனை நெருங்கி வாருங்கள். உங்கள் செல்வத்திலிருந்து தான தர்மம் கொடுங்கள். மேற்கூறியவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கும் எடுத்து கூறி அவர்களையும் அவ்வாறே நடந்து கொள்ளச் சொல்லுங்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் முத்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு இம்மையிலும் நீ நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நீ நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார்.
அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் நபியில் கரீம். லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.